அட அட யாருமே காணோம். என்னது சேவல் கத்துற மாதிரி இல்லையே. என்ன பண்ற நீ? என்னது? கோழி முட்டை. ஒரு கோழி இங்க உட்கார்ந்து இந்த முட்டையை வச்சுட்டு போச்சு. அதே மாதிரி நானும் இங்க உட்கார்ந்து ஒரு முட்டை வைக்க போறேன். ராபிட், கோழி தான் முட்டை வைக்கும், மனுஷனால முட்டை வைக்க முடியாது. தெய்வ குத்தம். ஏன் ராபிட்க்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு? அது எப்படி? இத்துணூண்டு கோழி முட்டை வைக்கும் போது இத்தா பெரிய மனுஷனால முட்டை வைக்க முடியாதா? ஐயோ, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? எல்லாம் மறந்துட்ட. இத பாரியா, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், சேவல் முட்டை வைக்காது. பொட்டை கோழியா? அப்படின்னா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா? இத பாரு, பொட்டை கோழின்னா பொண்ணு, அதாவது என்ன மாதிரி. சேவல்னா ஆணு, அதாவது ஒன்ன மாதிரி. ராபிட், பொட்டை கோழினா நீயா? அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு, நான் சாப்பிடணும். ஐயோ, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், பொட்டச்சி முட்டை வைக்க முடியாதியா? நீ ஊமையாவே இருந்துக்கலாம். நீ தானே உன்னை பொட்டை கோழி மாதிரின்னு சொன்ன. ஆமா. இப்ப ஏன் என்ன ஏமாத்துற? எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு. ஐயோ, என்னையா நீ? பொட்டை கோழியை நினைச்சாலும் முட்டை வைக்க முடியாதியா? அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்ப நடத்தினாதான் என் முட்டை வைக்க முடியும். நீ பொட்டை கோழி மாதிரி தானே? ஆமா. நான் சேவல் மாதிரி தானே? ஆமா. நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேருவோம். நீ முட்டை வை. சரி. முட்டை வையே, முட்டை வையே, முட்டை வையே. ஐயோ, சேவல் கோழி இந்த மாதிரி பிராணிகள் ஒண்ணு சேர்ந்ததான் முட்டை வைக்க முடியும். 6 அடி படிச்ச ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா குழந்தை தான் பெத்துக்க முடியும். எங்கயா? அப்ப நான் நீ ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் வைக்க முடியுமா? அப்ப ஒண்ணு சேரலாம். அப்ப ஒண்ணு சேரலாம். எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? என்னடா இது? சேர சொல்லு. என்ன சேர சொல்லணும்? உனக்கு முட்டைனா பிடிக்கும்ல? பிடிக்கும். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு முட்டை வச்சு கொடுக்குறோம், நீ வேக வச்சு சாப்பிடு. இது பாரு துரை, அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. அதுக்கெல்லாம் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும், 4 நட்சத்திரம் பார்க்கணும், எல்லாத்துக்கும் முன்னாடி ஐயரை பார்க்கணும்ப்பா. ஐயரு? ஐயரு? ஆமா, ஐயரு. ஐயரு, ஐயரு. இது பாரு தமிழரசி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவன் இருக்கிற நிலைமையில நீதாமா கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். கிணறு, கிணறு, கிணறு. ஏன் பாத்தோர கையில முட்டைய வச்சுக்கிட்டு கிணறு கிணறுன்னு சொல்லிட்டு வரியே, இது என்ன திருஷ்டி கழிச்ச முட்டையா? அதையெல்லாம் இந்த கிணத்துல போடக்கூடாது, அதை பால் கிணத்துல தான் போடணும். இதான் கிணற? ஆமா ஆமா, கிணறு கூட தெரியாத ஒரு ஆம்பளை. எதுக்கு கிணத்துல குதிச்ச? தெரியுமா, அவன் தான் ஒரு மாதிரியா சுத்திட்டு இருக்கான்ல, அவன் கிணத்துல குதிக்க நீ என்ன சொன்ன? ஐயா, நான் ஒண்ணுமே சொல்லலையேடா. எப்பா எதுக்கு கிணத்துல குதிச்ச? முட்டை வைக்கிறதுக்காக குதிச்சேன். இவ்வளவு வீட்டு முட்டை வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய கிணத்துக்குள்ள குதிச்சு சொன்னது எவையா? ஐயரு தான் சொன்னாரு. எந்த ஏரியாவ? அங்க குண்டா ஒரு கோழி இருந்தது, அது என்னமோ ஐயரோட மாமியாமா. நானும் அது ஒன்னா சேர்ந்தா முட்டை வைக்க முடியுமான்னு கேட்டேன். ஐயரு தான் இங்க வந்து நினைச்சையா, சும்மா சொல்லையா, மாமிய போய் முட்டை வைக்க, அதான் ஐயர் கிணத்துக்குள்ள இறக்கி விட்டான். இவ்வளவு பெரிய மொட்டையா இருக்கிறியே, இவ்வளவு வீட்டு முட்டை வச்சு கொடுக்க கூடாது? விளையாடாதப்பா, மண்டை உடைஞ்சு ரத்தம் வருது, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போலாமாப்பா? இங்க பாரு, ஆஸ்பத்திரிக்கு போற, அங்க எல்லாம் வெள்ளையா ட்ரெஸ் பண்ணிட்டு நர்ஸுங்க சுத்தி சுத்தி வருவாங்க. ஒயிட் லக்கான் கோழின்னு நினைச்சுக்கிட்டு முட்டை வைக்க அலைஞ்ச உன் முட்டைய பேத்துருவாங்க. உன் முட்டை வைக்கிற ஐட்டத்தை இதோட நிறுத்திக்க. ஏழை புடுக்கிறதுல இவ்வளவு பெரிய விவகாரம் வந்து மாட்டிச்சடா சாமி.
ராபிட்டு ராபிட்டு இப்ப எப்படியா இருக்கு? ஏயா உன் வேலத்தை இப்படிதான் காட்டுறதா? யாரோ என்னமோ சொன்னதுக்காக கண்ணு முடிட்டு கழுத்துல விழுந்துருதா? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? என் நெஞ்சு எப்படி படப்பட நடிக்குது பாரு பாரு. கேக்குதா? எப்ப கிணத்துல விழுந்தாலும் இப்படி கையெடுத்து வச்சுக்குவியா? உன்னையே நான் இங்க வச்சிருக்கேன், அப்புறம் என்னையா? ஐயரு சொன்னதெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. நல்ல ஐயரு, ரொம்ப நல்ல மாமி. யோ, ஐயர சொல்லான மாமிய சொல்லாத. இந்த இடத்துக்கு என்ன தவிர வேற யாரும் வரக்கூடாது. இது ஜெனரல் வார்டுமா, யாரு வேணாலும் உள்ள வரலாம். ஐயோ, நான் உங்களை சொல்லுங்க டாக்டர். இப்ப இவருக்கு எப்படி இருக்கு? இஸ் ஆல் ரைட். இப்பவே நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். என்னது? தெரியல. பேப்பர் பேடு. என்ன பண்ணீங்க? மெடிக்கல் ரிப்போர்ட் செக்அப் பண்ணி கையெழுத்து போட போறேன். கையெழுத்துனா? இது கிளாஸ் ரூம் இல்ல, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு. இல்லாமா இவர்கிட்ட கையெழுத்து வாங்கி ஓபில கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்க. கையெழுத்துனா என்ன? கையெழுத்துன்னா அவங்கவுங்க பேர் அவங்கவுங்க எழுதுறதுதான் கையெழுத்து. இப்ப நான் என்ன எழுதுறேன்னு சொல்லு. WR சக்திவேல். இது கையெழுத்து தானே? ஆமா. அவங்க அவங்க பேரை தானே கையெழுத்து எழுதுவாங்க. ஆமா. அப்படின்னா இதுதான் என்னோட பேரு, சக்திவேல். ராபிட், என்ன உளற? என் பேர் ராபிட் இல்ல. அது நான் செல்லமா கூப்பிடுறது. உன் பேரு துரைன்னு எனக்கு தெரியும். என் பேர் துரை இல்ல, என் பேர் சக்திவேல். கொஞ்ச நாளே உனக்கு என்னமோ ஆச்சியா? எனக்கு இப்பதான் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நான் செவுத்தெல்லாம் உடைச்சிட்டு மேல இருந்து குதிச்சேன். அங்க மரம் செடி கொடியெல்லாம் இருந்துச்சு. மலை மேல ஒரு வீடு இருந்துச்சு. அங்க ஒரு ஆள் இருந்தாரு. அவருக்கு இது ஊசி போடுவாங்க, அப்ப குடுப்பாங்க குடிக்கிறதுக்கு ஒண்ணு. அப்புறம் நான் கையெழுத்து போடுவேன். அதான் என் பேர் சக்திவேல், என் பேர் சக்திவேல். இங்க பாரு தம்பி தோற, எங்கிட்ட ஆள் பலம் இருக்கு, உங்ககிட்ட பண பலம் இருக்குது. ஒரு 92 MLA விலை கொடுத்து வாங்கி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அந்த கடையில விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல, உங்ககிட்ட இருக்குது. என்ன நம்பி நீ பணம் போட்டேன்னு வை. அவரு முதல் மந்திரி ஆயிடுவாரு, நீங்க நிதி மந்திரி ஆயிடுவீங்க. அப்புறம் உங்க 2 பேருடைய PA நான் தான். கழுத அப்புறமா யாரோ ஏதோ ஆயிட்டு போறோம்னு வை. என்ன நம்பி பணம் போடுறியா? கமல் கட்டு சாப்பிடு. இத பாரு அறிவரசு, பதவிக்காக உன்னால 100 MLA கையெழுத்து வாங்க முடியும். ஆனா சொத்துக்காக என்னால ஒருத்தங்கிட்ட கையெழுத்து வாங்க முடியலையே. யாரோ மருமகன் கிட்டயா? ஆமாங்க, அந்த ஊமையை அடிக்கிற கூத்து இருக்குதே. யோ கணக்கு சரி முடிக்கிறேன். ஊமையனா? ஆமாயா, என் மருமகனுக்கு சின்ன வயசுல இருந்தே பேச்சு வராது. பெரிய இடத்துல பிறந்துட்டான் பாரு, அதான் அவனை லண்டன்ல இருக்கிற ஊமை பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சேன். பரவாயில்ல, நல்லாவே காது குத்துறாரு நம்ம முதலாளி. என் மருமகன் லண்டன்ல இருந்து வந்துட்டான். அவனுக்கு பர்த்டே பார்ட்டின்னு ஒண்ணு பெருசா வைக்க போறேன். அந்த பார்ட்டில நீயும் கலந்துகிட்டு அவன்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தினா சொத்து எனக்கு கிடைக்கும், நீ நினைச்சதும் நடக்கும். கண்டிப்பா வரேன். இது வரைக்கும் இந்த அறிவரசு ஆசைப்பட்ட எல்லாமே நடந்திருக்குது. இதுவும் நடந்துருச்சுன்னா அவன் கண்ணு குட்டிய காமிச்சு பாலை கறப்பான், நான் விஸ்கு புட்டிய காமிச்சு உங்ககிட்ட விஷயத்தை கறக்க வேண்டியிருக்குது. சாச்சுக்க. என்னடா இது 4 வாரமா சோறு தண்ணி எல்லாம் வச்சிருந்தாருங்க, இன்னைக்கு திடீர்னு ஃபாரின் சரக்கா கொடுக்குறானுங்க. கப்புன்னு அடிச்சிட வேண்டியதான். 4 ரவுண்ட் நிறுத்திக்க, 5வது ரவுண்ட் அடிச்சுன்னா பாடிடுவேன், அப்புறம் பாடதான். என்ன பண்ணலாம், அடிக்கலாம்னு ஆசையாம இருக்குது. அதுக்கு ஒரு செம ஐடியா வச்சிருக்கமா கண்ணு.
1 2 3 இன்னும் ஒரு ரவுண்டு தாராளமா ஏத்தலாம்ப்பா. என்னது வாந்தியா? கீழே துப்பாத. காஸ்ட்லி விஸ்கி இதுல துப்பு. வடிகட்டி மறுபடியும் அடிச்சிடலாம். துப்பு. துப்ப மாட்டேன். சங்கீத வாந்தியா? பாத்ரூம்குள்ள போய் ஒரு ஆலாபனையே வச்சுக்க. போ போய் தொலை. போ. என்ன இவனுக்கு வேற மாதிரியா வருது? பையனுக்கு மப்பு எக்கச்சக்கமா ஏறிடுச்சு. நீங்க அவன் முன்னால நீட்ட வேண்டியதுதான் பத்திரத்தை. உடனே கையெழுத்து போட்டுருவான். எங்க அவன் காணா? வாந்தி எடுக்க பாத்ரூம்குள்ள போனா ஒருவேளை அங்கேயே படுத்து தூங்கி இருப்பானோ. சார் சும்மா சொல்லக்கூடாது. அசத்திட்டீங்க போங்க. ஆனா உங்க மருமகன் மட்டும் ஒரு பாட்டு பாடியிருந்தா பிரமாதமா இருந்திருக்கும். யோ பாட்டு எதுக்கு? அவன் பேசினா போதாதான்? அந்த சந்தோஷத்திலேயே நான் உயிரை விட்டுறையா.